கலியறுத்து மக்களை ஒருவடைக்குள்ளாள மாசியில் அவதரித்த ஐயா வைகுண்ட சுவாமியின் 193வது அவதாரத்தின் விழா மற்றும் 9வது வருட துவக்க விழா இன்று முதல் நாளாக இருந்து உடனடியாக திரு ஏடு வாசிப்பு நடைபெற இருக்கிறது. இந்த திரு ஏடு வாசிப்பை துவக்கி வைப்பதற்காக எஸ். சுப்பிரமணிய நாடார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சுண்டவெட்டில அவர்கள் மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலே வருமா? தலைமை ஆசிரியர் சுப்பிரமணிய நாடார் அவர்கள் நாஞ்சில் அசோகன் சின்னத்தப்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டுகிறார்கள். அடுத்தபடியாக சிவ அருள் எள்ளவில்லை அவர்களுக்கு சுதன் திக்லான் விலை அவர்கள் பொன்னடைப்படுத்துகிறார். அடுத்து அசோகன் தோப்பங்குடியிருப்பு அவர்களுக்கு சுவாமி தோப்பு சிவா அவர்கள் பொன்னடைப்படுத்துகிறார்கள். உடனடியாக திரு ஏடு வாசிப்பு நடைபெறுகிறது. திரு ஏடு வாசிப்பு முடிந்தவுடன் சுண்டப்பட்டு விளை ஜெகநாதன் நகர வில்லிசை குழு சார்பாக கர்ணன் சரித்திரம் என்று சொல்லக்கூடிய வில்லிசை நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சரியாக 9:30 மணி அளவில் தர்மம் நடைபெறும் என்பதையும் சொல்லி மகிழ்கிறோம். सुधन शेयर पे शेयर हो रही चुरुक माल दीजिए ना सेटा है बड़ी कुछ नहीं है मुझे क्या सुना चुरुक दीजिए
ஐயா திரியேடு வாசிக்கணும். ஐயா திரியேடு வாசி. ஐயா காப்பு படிக்கணும். ஐயா காப்பு படிக்கணும். ஏரணியும் மாயோ யூரையில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து வாழ அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயண பாதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோ வீண்டிய கலியன் வந்த விசலத்தால் கையிலேகி சாண்டவ தமக்காய்ந்த தரணியில் அந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுக்கே சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ கொழுந்தே தாண்டவ சங்காராதமே பவமே பவமே பல நாளும் செய்த பவமறுத்தும் நகமீரை எங்களை ஆட்கொள்வாய் சிவ 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 சிவாரகரகரா அலையிலேதோ இல்லாதிவராகவா ஆயிரத்தெட்டாயிரை சிலையிலே பொன்மகர வைக்கினுள் செல்ல பெற்று திருச்சம்மதிகளில் முறையிலே மகர பாலை உமிழ்ந்துவின் உற்றதட்சணம் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல யுகதர்மமாகுமே திருமொழி சீதையாட்கு செகதலம் புகழ எங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமொழி சூடிதம் சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார். சிவமே 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 சிவமணியே தவமே 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 தவ பொருளே சீராரே கண்ணி செய்குமரி நல்லாட்டியா பாரானதட்சணமே பரமன் ஒரு தளத்தில் போர்மேனி மாயன் பிறந்துதவம் பொறிந்தே ஓர்மேனி சாதி ஒக்கே வரவழைத்து நன்னியாய் நானோரு 4-10 தண்ணீராதீத்தே
தர்மமது ஆனதையோ செய்திருந்த நன்மை தீங்குகலி கண்டிருந்தே வயது மோகிந்த கலி மாள வந்த வாருகளோ மன்னாள் குராணி முச்சோரனோடு தோணித்தே இரணியனி பிளந்தீரு குராக்கி வீரஞ்சோ சன்னி ராட்சதரையும் ஜெயித்தே வீரம் செய்மோர்க்கே விடை தவிர்த்து துவரா தேசாதி தேச சென்னி கவிழ்ந்து பணியும் சாதியானே தொரியோதனன் முதலாய் ஔகத்தில் உள்ள அனைவோரையும் பாதைத்தே முகானாது ஏக குண்டம் ஏகி வல்லாத நீசன் பொருளறியமபாவி கல்லாத கட்டன் கபட கலியுகத்தில் வம்பால நியாயம் மகாதேவர் கொண்டேகி அம்பாரி மக்களுக்கு ஆகே இறக்கமதாய் அருகரத்தோன் வாழும் ஆடிக்கரையாண்டி நரிகரத்தோனானே நாராயண மூர்த்தி உருவெடுத்த நாமம் உலகம் எழுந்தடைக்க விவடித்த கோலம் சிவனாரருள் புரிய ஈசன் அருள் புரிய இறையோரருள் புரிய மாயன் அருள் புரிய மாதோங்கருள் புரிய பூமாது நமாது புவிமாது பொபாது நாமாதி லட்சுமியும் நண்டாயருள் புரிய சரசுபதி மாதே தண்டரள்ளம் மணியே அரசுக்கு நிதிருத்தம் ஆத்தாளி அம்பிகையே ஈரேழோலகம் ரட்சித்த உத்தமியே ஆரில் மலர்ந்தே பரமேஸ்வரி தாயே பத்து சிரசுடைய பாவிதனை ஜெயிக்க மற்றும் நிகரோவா வாய்த்தே தசரதற்கு சேயாய் மோதிக்க ஜடம் எடுத்தது போலே மாயாதி சோச்சன் மணிவாய் கலியுகத்தில் பிறந்து அரண்மே பெரிய தவம் பொறிந்தே சிறந்த கோளலால் சீதை சிறையது போல் இருந்த சொருபம் அதும் இம சோற்ற அற்புதமும் மறைந்தாக தண்ணீமன் வைத்தியங்கள் செய்தது நம்ம வைத்தியமாய் தாரணியில் உள்ளோர்க்கு கருமமது தீரே கணக்கெடுத்து பார்த்தது ஏகாபுரி கணக்கும் ஏழு யுக கணக்கும் மாகாளி மக்கள் பை கொண்ட பதமது கண்டு தாழுததும் கை கட்டி சேவிப்பதுவா தொடராக சாண்டோர்
சோழ்ந்து நின்ற வாரிகளும் பண்டார வேசம் பத்தினியாள் பெற்ற மக்கள் கொண்டாடி நன்றாய் கொளித்து துவைத்தது கண்டு மபாவி கரைத்து அடித்ததுவும் சானார் இனத்தில் சாமி வந்தார் என்றவர் வீராட்டமாக வீரு செய்த நியாயம் மனிதனோ சாமி வம்பென்று தான் அடித்தாய் அனுபறிய பாவி தடியிரும்பில் இட்டதுவா அம்பு பார்த்தெடுத்து ஆளடிமை கொண்டது வம்பை அழித்து யுகம் வைகுண்டம் தானாக்கி எல்லாயிரிமோ இறையோ மிக தவித்து சொல்வந்தால் நாதன் தொல்போவியை ஆண்டதுவா நாலு மூணு கணக்கு நடுத்தீத்த நியாயமது மேலதிரி இல்லாமல் வினையற்று ஆண்டதுவா நாள் விவரமெல்லாம் எடுத்து வியாகரும் முன்னாள் மொழிந்த முறை நூல் படியாரே நாரணரும் வந்து நடத்தோ வளமை தன்னை காரணமாயெழுதி கதையாய் பாடித்தோர்க்கு பொய்யாரமாக உள்வினை நோதிருமென்று ஐயாவும் இக்கதையை அருளுகிறார் அன்போரே பேயை எரித்து போதுமை மிக செய்ததுவும் ஆயர் குலத்தை ஆளாக்கி கொண்டதுவும் சாந்தோ குலத்தி தற்காத்து கொண்டது நீண்ட பொழுதறிமோ நிறுத்தியற சொன்னது பத்தும் பெரிய பாலருக்காக வேண்டி சத்தடியும் பாவி தடியிரும்பீரும் இருந்தே பழுத்தினே பாட்டியெல்லாம் பாலருக்காக பொறுத்து ஒருத்த தோணி களைந்து ஒரு துகிலிதான் அறுத்தி தேவஸ்திரிகளையும் சேர்த்தெடுத்து வளருக்காய் பாவக்கலியோகத்தில் பாராத்தி எங்கள் வட்டே நாலு பிறவி நான் நிலத்தில் பிறந்து பாலி கோடி தாண்டி பரிவதத்தின் மேல் தாண்டி மனு கண்காணாமல் மறைந்து ஒரு மூன்று நாளாய் தானும் தவம் மதுவாய் சாயோற்றமே புரிந்தே நல்லோரி எழுப்பி நாலிவரும் கொடுத்து பொல்லாரி நரகில் போட்டு கதவடைத்து வானம் இடியார் மலைகள் இழகிடவும் கானம் அது நாடாய் கண்டதுவும் சூரியனும் சக்கீவடகாய் திசை மாறி நின்றதுவான் ஒக்கவே நாதன் உரைக்கீரன் போரி ஐயா உரைக்க அன்போர்கள் தங்கள் முன்னே மெய்யாய் எழுதி பீதிப்பேன் நான் என்பதல்ல ஆனை நடை கண்டு
அன்றில் நடையோதகோ செனி சரிவதென்னே சீற்றரும்பு வற்றியன்னு கோயில் கூவ கண்டே கோகை குரலாமோ மயிலாட கண்டே வான்கோடி ஆடினதே மறந்தை திணிகள் வைத்த ரசமறிந்து கடந்தை தாடிட்டோம் கதை போலியானடி நாளும் முழு யுகமும் நடுதீர்க்க வந்த வீரான் மேலோந்திருக்கதையை எழுதுவேன் என்றதற்கும் எம்பிரானே இறையோனருள் புரிய தம்பீரான் சொல்லே தமியே எழுதுகிறேன். ஐயா பொருள் சொல்லணும். தேசமயம் ஏகம் திட்டித்த மகாபரேந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவை. கண்ணுக்குள் மணியாய் நின்ற காரண குருவே ஞான பெண்ணுக்குள் எவர்க்கும் ஞான வெளிச்சுடரான மூர்த்தி ஒன்னுக்குள் ஒன்னாய் நின்று உலகிறேன் அனைத்தும் காக்கும் அண்ணுக்கும் கடந்த சோதி அறிவுளம் அறியாதேதோ. தாளமுரத்து ஓலையில் தர்மயுக வாழ்வுக்கு பாலமமைத்துக் கொடுத்த சர்வதயாபரன் வைகுண்ட மாமணியின் அளப்பெரும் கருணையினால் சொந்தபற்றுளை வட்டார அன்பு குடிமக்கள் இணைந்து நடத்தும் ஐயா வைகுண்ட மாமணியுடைய 193வது அவதார தின விழா மற்றும் 9வது வருட துவக்க விழா ஐயா நிச்சயித்தபடியாக மிகச் சிறப்பாக கோலாகலமாக நிகழ்ந்த வண்ணம் எல்லாம் படைத்த ஏகப்பெரும்பொருள் 14 லோகங்களையும் படைத்து இந்த கலியுகத்தில் 84 லட்சம் யோனிவேத உயிர்களை தெளிவாக பிறவி செய்து எல்லா உயிர்களும் இறை கருணையோடு தன்னுடைய இயல்பு நிலை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்துக்காக படைத்த பரம்பொருளே படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு மேற்கதிகள் கொடுப்பதற்காக செந்தூர் அலையில் தன்னை வைகுண்டமாக வெளிப்படுத்தி படைத்தவனே படைத்த உயிர்களுக்காக இறங்கி வந்து படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்காக வெச்சனத்திலே இருந்து தவம் இருந்து நல்ல மக்களை தெளித்தெடுத்து தர்மயுக வாழ்வு கொடுப்பதற்காக இறைவனுடைய கருணைக்கு எல்லை உண்டா? அப்படிப்பட்ட அந்த அற்புதங்களை இந்த உலகம் அறியும் விதமாக ஐயா நிச்சயித்தபடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விழா. ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்வதற்காக படைத்தவன் யார், படைத்தவனுக்கும் நமக்கும் என்னவித சம்பந்தம் இருக்கிறது, தான் யார், தன்னை படைத்த இறைவன் யார், அந்த இறைவனுக்கும் நமக்கும் என்ன விதமான ஒரு தொடர்பு, இந்த மனித பிறனுடைய மகத்துவம் என்ன, ஆறறிவு படைத்த மனிதனாக இறைவன் நம்மை படைத்திருப்பது எதற்காக, அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அற்புதமான வாசகங்கள். எல்லா ஜீவராசிகளும் தர்மயுக காட்சிக்கு முன்னேற வேண்டும், பேரின்பத்திலே திளைத்திருக்க வேண்டும்,
ஒளிநிலை வாழ்வுக்கு முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த உலக மக்களுக்காக இறைவன் தரக்கூடிய அருமையான ஒரு ஆன்மீக விழா. ஆன்மீகம் என்று சொன்னால் வேறொன்றுமல்ல, நம்மை பற்றி நாம் அறியக்கூடிய ஒரு மேலான அறிவு, படைத்தவனை பற்றி அறியக்கூடிய அற்புதமான அறிவு. அதற்காக இந்த உலகத்தில் வேதங்கள் 4, ரிக்வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், 4 வேதங்களை ஒன்றாக சேர்த்தெடுத்து 5வது வேதமாக அகிலத்தெட்டு அம்மானியை நம்முடைய திருக்கரங்களிலே கொடுத்து அந்த 5வது வேதத்தை மனிதன் அறிந்து கொள்வதற்காக 6வது அறிவு, பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அற்புதமான அறிவை கொடுத்து 6வது அறிவை பயன்படுத்தி ஐயா தந்த 5வது வேதத்தை நீ அறிந்து கொண்டால் 7ஆம் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம் எளிதிலே உன் கை வசப்படும். எதற்காக இந்த நிகழ்வு? நம்முடைய கர்மத்தை போக்குவதற்காக. மனித பிறவியுடைய மகத்துவம் சாதாரணமான பிறவியா? ஞானியர்கள் சொல்வார்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதைவிட அரிது கோன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது என்று சொல்வார்கள். கிடைப்பதற்கரிய பிறவி, இப்பிறவி போயின் எப்பிறவி வாய்க்குமோ? எதற்காக? இதற்கு முந்தைய ஜென்மங்களில் நாம் விட்ட குறையை, தொடர்ந்து வரக்கூடிய குறையை இங்கே தொலைப்பதற்காக கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. சொல்வார்கள், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்லி, அரசியல் விளைத்தோர்க்கு அறம் கூற்றாதலும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுதலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதலும் என்று சொல்வார்கள். அந்த ஊழ்வினையை போக்குவதற்காக எல்லாம் படைத்த இறைவன் இந்த உலக மக்களுக்கு தரக்கூடிய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான விழா ஐயாவுடைய அவதார தின விழா. 193வது அவதார தின விழாவை நாம் அருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த விதமாக எல்லா மக்களுக்கும் நல்ல புத்தி சொல்லும் விதமாக ஐயா சொல்வார், கோத்திரத்தில் உள்ளவருக்கு கூடு மட்டும் புத்தி சொன்னேன், கேளாத பேர்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்பா. இதற்கு முன்னாலும் புத்தி சொன்னார், இப்போதும் சொல்கிறார், இன்னும் சொல்லிக் கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு மனிதனும், அதாவது எந்த ஒரு மனிதனையும் பிரித்து பார்க்காமல், இன்னான் இனியான் என்றில்லாமல், யார் எவர் என்றில்லாமல் எல்லோருக்கும் ஒரே கதிகள் கொடுப்பதற்காக இறைவனே இறங்கி வந்த கதையை ஐயாவுடைய அருட்சீடர் மூலமாக வெளிப்படுத்தி, மகனே இவ்வாய்மொழியை வகுக்கும் காண்டமதற்கு உகமோர் அறிய உரை நீ முதற்காப்பாய், யான் உரைக்க நீ எழுதி அன்போர்கள் தங்கள் முன்னே, நான் உரைக்க நீ எழுதி நாடு 14 செய். ஐயாவுடைய அருட்சீடன் அரிகோபாலன் மூலமாக அவன் ஒருவருக்காக சொல்லப்பட்டதா? அந்த அரிகோபாலனுக்கு சொன்னதை 14 லோகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அறிய வேண்டும் என்பதற்காக இறைவன் தந்திருக்கக்கூடிய ஆகமம் அகிலத்திரட்டு அம்மானை. இதுநாள் வரைக்கும் இந்த உலகத்திலே தோன்ற வரப்பட்ட புராண இதிகாச தத்துவ நூல்கள், இறைவனை அறிவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட அத்தனை நூல்களையும் தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு எந்த ஒரு நூலையும் படிக்காமல், எந்த விதமான வழிபாட்டையும் குறை சொல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக திகழ்வது ஐயாவுடைய இந்த ஆகமம். எனவே எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு முன்னேறி வருவதற்கான அத்தனை புத்தியையும் சொல்லும் விதமாக தான் ஐயாவுடைய இந்த அவதார தினம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. செந்தூர் அலையில் மாயாதி சூர்ச்சன் தன்னை வைகுண்டமாக வெளிப்படுத்தி கொண்ட அந்த செய்தியை வரக்கூடிய வாசகத்தில் கேட்போம். வானவர் தேவ போற்ற மறைமுனி மார்கள் வாட தானவர் ரிஷிகளோடு தமிழ் மறை
வானர் போற்றே ஞானமாவினை தம்போ நாதி செய்யதிர ஓசை ஓம் நமோ வென்று தேவர் ஓலமிட்டாடினாரே மத்தட தணிகள் வீணை மடமடேற்றவானோ தித்திதை தித்தியனே தேவியே பாடியாட சத்தியாய் சங்கமெல்லாம் சதுர்மறை கூறி நிற்க முக்தி மாயன் தானோ மூழ்கினர் கடலினுள்ளே கடலினுள்ளகமே வாந்தி கணபதி மேடைகண்டு மடவிவம் மகரும் தன்னை வாகுடன் போசிதேத்து நிரவதி மாயந்தானோ நிறைந்த மண்ணீரம் போல் வன்னி படவனல் போலி வீசி வந்த நேர்மகரம் முன்னே வந்தனர் மகரம் முன்னே மாதுவன் மகரங்கண்டே செந்தழல் எரியோவென்று செல்லிட பதறினொந்து எந்த நின்வாரவானோ எரிவடே வாசமேவோ கந்தனின் மாயமாமோ என்றவள் கலங்கினாளே கலங்கி மகரம் தானோ கரைத்தறிந்தீதோ சொல்லோ இறங்கி வருவோம் என்றே என்மன தானோ யாரோ சலங்கியிர பூமி சதிரனே கதிரிபாயே துளங்கியே சுடரை பார்த்து சொல்லுவாள் மகரம் தானே சுடரே சுடரே துலங்கும் மதி சுடரே கடலே கடலே கடலுள் கனலாவே அக்கினிக்கே அபயம் அனனே ஓனக்கபயோ முக்கியமாய் காதல் முனையே உனக்கவையோ ஓனக்கபயம் திரிபுரமே அபயோ சுட்ட தலங்கள் நீன குறிக்க கூடாது மாசற்ற ஈசன் வல்லவனோடுள்ளிருந்தே ஆண்டவன மெரிதா கடியவில்லி கையிருந்து ஆண்ட இலங்கை எரித்தாயும் கையிலே இருந்தே புறத்தை சொட்டளித்தாய் முதன்மை கையிலே இருந்து ஒப்புற வாழியரித்த உவமை சொல்ல கூடாதே அனலி உனக்கவையோ ஆதி உனக்கவையோ உடனே அமரும் ஐயா காந்தந்தன
மன்னனை மாற்றும் ஐயா மன்னரரி நரனக்காய் மாட்டு வீரக்கினியே எண்ணியல்பை எல்லாம் என் மன்னரிங்கு வந்தார் சொல்லி உனக்கு சொர்க்கம் வேண்டி தருவேன் வெள்ளிக்கு வல்லவனே விலகிய வரும் ஐயா என் மன்னவதான் இந்த கடலதிலே ஒன்னரைய நல்மகரம் ஆகவே போக விட்டார் அறிவோம் என்றே நாளும் வந்தது காணக்கினியே தருவேன் உனக்கு வரம் தாட்டிகள் வந்த வந்து நீ போனால் அதிக பலம் உண்டாகும் சுமந்த பருவத்தின் சுகம் பெற்று நீ வாழ்வாய் மகரமாது எரியில் மிக கண்டுளறி நின்று மயங்குவதை நெடியதிருமாலறிந்து அனலை மிக உள்ளடக்கி ஆதி ஊரு காட்டி மனைவிய நீ வவரவே மாயுணருகழைத்தான் நீ ஒன்மகரும் உள்ளம் மிக நாணி தடதடர வந்து சுவாமி அடியில் வீழ்ந்து எந்தன் பெருமானோ இப்படித்தான் நின்றதுவோ எந்தை மயக்குதற்கோ தீப்போலே வந்ததுதான் எந்தி மிக ஒன்மகரே இளமாதி சொத்தரித்து மன்று தரையளந்தோர் வாணியேனழைத்து அருகில் மிக நிறுத்தி அங்குள்ள திருமதியும் கருதி இருவேரும் கண் கொண்டோரை பார்த்து பச்சீரமேடை மரகதே பொன்மேடை எச்சரிக்கை மேடை எல்லாம் மிக பார்த்து ஆதி உனக்கு வளர்வீரவி வத்தனவோ சீரை உனக்கு சிறந்த பெரு பத்ததிலே பலன் பேரு பேராய் பாமகில ஓர்வாளே சிதம்பேருடையவனாய் சிவனே கோகந்தவனாய் கவரமோ மகிழே யானோ நீயுமாக மகா குருவதாக மகிழ்ந்து மகிமையுடன் தன்மே திரபதிகோ தலைவந்த நீ பெறவே உண்மையாய் நான் உனக்கு உபதேசமாய் உரைத்தேன் என்றொருக்கே நாரணரும் இளமகனாய் இது சொல்லுவேன் பண்டு அமைத்திருந்தால் பக்கம் சொல்வதோ அடியாள் என்று கேட்டே செயலனவே பொன்மகரே கட்டை குழலி கருதி மிக உரைத்தாள் உடனே பொன்மகனோ உள்ளோ மயக்கமிட்டு இடம் மயங்கி செங்க
சிங்காசனத்தில் மிக இருத்தி மயங்கியே பொன்மகரே மாதி மிக விரிக்க இயங்குதே லோகம் திரைவாய் பூசிடம் முதல் இதன் முதல் ஆதி முதல் ஈட்டதீபார்கள் முதல் சீதை முதல் மயங்கு சீமீரிடும் மயங்கு மோக சக்கரத்தை மாயவன தபீசி சீமை எழுகடலும் சினமே மயங்கினரே மயக்கியந்தே மலகரோ மாமோக மயிருக்கேன் தேங்கி அந்த நரனரும் சென்றார் மகரம் மதுள் மகரமுள் சென்று மகனி மிக நினைக்கேன் மகரம் மணி கொட்டி வந்த உச்ச சடலம் இது சினமே கடல் சென்றதி காணன் போரி குணமே குணம் எனவே கொண்டறியொந்தன் பார்த்து மகனி மிக எடுத்து மகரமதில் உள்ளே கொண்டு அகரத்தேருவரையில் அலங்கார கட்டில் வைத்து காலொண்டாய் நீக்கும் கனத்தே உன்மிடையதுள் நாளொன்றாய் கூடும் நல்ல சிங்காசனத்தில் தங்கவை துரிய தான் நிறைத்த மண்டபத்தில் எங்கும் பிரகாசம் இளங்குகின்ற மண்டபத்துள் மொட்டைகள் தங்கு முழங்குகின்ற மண்டபத்துள் மத்தும் பெரியோர்கள் பாவித்தம் மண்டபத்துள் தங்க நிறவிதமாய் தான் வளரும் மண்டபத்துள் சங்கும் முழங்கி நிற்கும் சதுரம் மணி மண்டபத்துள் வாதிகத்தன் ஓகந்திருக்கும் மண்டபத்தில் தேவாதி தேவர் சிறந்திருக்கும் மண்டபத்தில் 1008 ஆன அண்டம் நிறை மண்டபத்தில் பிரியம்மானே தாம்பிரபம் நின் மண்டபத்தில் என்ன கூடாதே இயல்பு நிறை மண்டபத்தில் மண்ணளந்தோர் மரம் அதுள் மகனை மிக இருத்தி கண்ணானே மகற்கு கனத்த தங்க சட்டையிட்டு என்ன வண்ணம் அவரணம் எல்லாம் எடுத்தணிந்து தங்க குள்ளாவும் தலை மீறி தூக்கி வைத்து பங்கம் இல்லாத பாதத்தில் மிக மூழ்கி கொண்ட வெள்ளி மான் வெட்டி ஒன்றடுத்து கை கொண்டு வரனுக்கு கண்ணேர் மிக ஜோடி வேலிகள் மீறி மீறிக்கு வச்சிட்டு காலுகளுக்கு தங்க களராமணிகள் இட்டு மகனை எடுத்து மடி மீதில் இருத்தி முகமாள வந்தவனோ உடையவனோ என்று சொல்லி கண்ணை தடவி கரிய முகம் தடவி என்னும் படவாய்ந்து செந்தம் முகத்தோடனைத்து பாலனை போல் காட்டி 16 காட்டி நாலுரண்டு காட்டி நல்ல
நல்ல மகவாதுக்கு கருமோ நவிந்திடவினோ அடக்க முடனே அருளோ வரன் போரே நல்ல உபதேசம் நன்மகவுக்கு அருளி வல்ல திருநாதம் வகுத்தீரன் போரே தேடிய மறைநூல் வேதம் தேவிய கமலம் மாது நாடிய இறையோ ஞானி நாச்சிமார் தேவரோடும் கோடியரிசியோர்வானோ குவலயம் மறியாவிந்தை தேடிய மகனாக்கண்டு செப்பினார் ஒப்பில்லானே மகனி உனதி மனமறியே மறையோ நறியா பிஞ்சி செய்து அகமீயருளி தருவதெல்லாம் அனுபோல் அசலில் விலகாதே புகமி முடிந்ததின் பிறகு ஒதிக்கும் தரும யுகத்தில் வந்தார் ஜகமே அறிய சொல்லி மிக சிறந்தே வாழ்ந்து பாட்டுவோமே ஆண்டாயிரத்து எட்டதிலே அதனே மாதம் மாசியிலே தான் கடலின் கரையாண்டி நாராயணனே பண்டாரம் கொண்டாத சனாபுரியில் கொண்டோம்பள்ளி தர்மமொற்று ஒன்றாவின்றி இருமகனே உரை பீண்டா விஞ்சயதே வேண்டாம் வேண்டாம் காணிக்கையும் மிகவே வேண்டாம் கைகோடி ஆண்டா நாராயணர் தனக்கு அனுப்போல் வேண்டாம் காவடியும் வேண்டாம் எனவே நிறுத்தல் இது வாய்த்த சிறையாய் கவிழ்ந்திரு நீ இரண்டாவின்றி இது மகனே நவில் வீண் மோண்டா வெஞ்சையது கொட்டவர் தானும் ஆண்டு குறும்புகள் மிகவே தாண்டி ஒற்றதோர் தொலைக்கண் வந்து உடனவர் விழந்து வாடி மற்றதோர் ஆண்டுகள் வருவாம் என்றாகமம் போல் முத்தலத்தோருந்தான உரைத்தரன் மூன்றாம் விந்தை ஐயாவினுடைய அளப்பெரும் கருணையோடு ஐயாவுடைய அருள்சீடன் அதிகோபாலன் 3 காலங்களையும் உணர்ந்து சொல்லக்கூடிய அற்புதமான அறிவை பெற்று
தம்முடைய ஞானத்தின் மூலமாக தர்மயுக காட்சி எப்படி இருக்கும் என்பதை அந்த அருள் சீடர் தெளிவாக காண அதன்படியாக குரோனுடைய கால் வழியாக உதித்து வந்த அரக்க சக்திகள் முற்றிலும் அளிக்கப்பட்ட நிலையில் மறு மன்னர் எதிரி இல்லாமல் தர்மயுக காட்சியை வைகுண்ட பெருமான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவ்வாறு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான வேளையில் என் பெருமான் அந்த அரசிங்காசனத்திலிருந்து இறந்தது போன்ற ஒரு காட்சி. இதை பார்த்த அம்மை மகாலட்சுமியானவர்கள், மாயவா, இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் தர்மம் நிலை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நல்ல வேளையில் இந்த சிம்மாசனத்திலேயும் இறங்குவது போன்று ஒரு காட்சியை காட்டினீரே, அது எதற்காக? மூவாதிக்கெல்லாம் முதன்மையாய் உதித்தோனே, உமக்கு எதிரிகளாக இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி அந்த அம்மை மகாலட்சுமி கேட்ட கேள்விக்கு பதிலாக இறைவன் தரக்கூடிய அற்புதமான வாசகங்கள் தான் இந்த அகிலத்திரட்டு அம்மானை. அதன்படியாக எல்லாம் படைத்த எம்பெருமான் இந்த உலகத்திலே முதலிலே தேவர்களை படைத்து தேவர்கள் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் பேரின்பத்திலே வாழக்கூடிய அத்தனை வழிவகையும் செய்து கொடுக்கிற பேரின்பத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அந்த தேவர்கள் எல்லாம் தன்னை படைத்த சிவபெருமானை பார்த்து ஒரு கேள்வி, ஈசனே, இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிரிகளாக யாராவது இருக்கிறார்களா? சிவபெருமான் பார்த்தார். தேவனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஆணவம் பெருக்கெடுத்து நிற்கிறது. இந்த ஆணவத்தை உடனே அழிக்கவில்லை என்றால் இவர்கள் உலகத்தை வைக்க மாட்டார்கள் என்று சொல்லி கையிலே சிவபெருமான் ஒரு ஞான வேலியை வளர்க்க தேவர்களுடைய உள்ளத்தை பற்றி நின்ற ஆணவம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து குரோனி என்று சொல்லக்கூடிய மாயாவியாக தோன்றி நிற்கிறான். குரோனி தோன்றிய யுகத்திற்கு சிவன், பிரம்மா, விஷ்ணு முப்பொருளும் ஒன்றாக சேர்ந்து நீடிய யுகம் என்று சொல்லி பெயரிட்டு வைக்கிறார்கள். இந்த உலகத்திலே இறைவனை அறிவதற்காக யுகங்களை 7ஆக படைத்த, லோகங்களை 7ஆக படைத்த, மனிதன் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காக மனிதனுடைய உடலில் ஆதாரதானங்களை 7ஆக படைத்தார். ஒவ்வொரு 7ம் ஒவ்வொன்றோடு தொடர்புடையது. யுகங்கள் 7: நீடிய யுகம், சதுர யுகம், நெடிய யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். அதே மாதிரி லோகங்கள் தேவலோகம், யமலோகம், சொர்க்கலோகம், பிரம்மலோகம், சிவலோகம், வைகுண்டலோகம் உள்பட லோகங்கள் 7. அதே மாதிரி மனிதனுடைய உடலில் ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா சக்கரம், சகசிரதளம். ஆக இறைவன் சொல்வது குரோனி என்று சொல்லக்கூடிய மாயாவியை முதல் யுகத்திலே படைத்து குரோனியானவன் 7-14 லோகங்களையும் அவருடைய கட்டுக்குள்ளே வைக்க மாய திருமால் சிவபெருமானிடம் மாயமாக வரம் வாங்கி ஞானம் என்று சொல்லக்கூடிய கூறிய வாழ் மூலமாக குரோனி 6 தொண்டுகளாக பிரித்து எடுக்கிறார். அவைகள் தான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். அகப்பகைகள் 6. இந்த 6 அகப்பகைகளையும் 6 யுகங்களாக பிறவி செய்கிறார். ஒவ்வொரு யுகமாக பிறவி செய்யப்பட்ட அரக்க சக்திகளை அழிக்கக்கூடிய தன்மையோடு அவர்களுக்கு சிவபெருமான் வரம் கொடுக்க வரத்துக்கு பங்கு வராமல் அத்தனை அரக்க சக்திகளையும் மாயாதி சூச்சன் வேடம் எடுத்து அங்கே அழிக்கிறார். அவ்வாறு தன்னுடைய கண்ணன் அவதாரத்தை எடுத்து தெளிவாக மகாபாரத போர் மூலமாக அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டவன் என்ன கதி அடைந்தான்? மகாபாரத செய்தி. அடுத்தவனுடைய மனைவி மீது ஆசைப்பட்ட ராவணனுக்கு நேர்ந்த கதி என்ன? ராமாயண செய்தி. இவைகளை எல்லாம் இந்த மக்களுக்கு பாடமாக கொடுத்துவிட்டு கண்ணன் அவதாரத்தை நிறைவு செய்து துவாபர யுக நிறைவில் இந்த கலியுகத்தை ஆளுவதற்கான மக்களை படைக்க வேண்டும் அல்லவா?
அதற்காக இறைவனுடைய எண்ணப்படியாக 7 லோகத்து வித்துக்களை மாயவன் ஸ்ரீரங்கம் நோக்கி செல்லக்கூடிய வழியில் அயோக அமிர்த கங்கையில் சப்தமாதர்கள் என்று சொல்லக்கூடிய